வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ராக் ஏஜென்ட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பயோகிராபிக்கல் மூவியோட ரிவ்யூ. இந்த பயோகிராஃபி யாரை பத்தியது அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிமினலை பத்தியது. ராபர்ட் ஃப்ரீகார்ட் அப்படின்றது தான் அந்த நபரோட பெயர். அவர் என்ன மாதிரியான கிரைம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட், எனக்கு ஏகப்பட்ட சீக்ரெட் டாஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியே நிறைய பேரை ஏமாத்திருக்காரு. அதுலயும் குறிப்பா நிறைய பெண்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே, அதாவது 1990களில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சாதாரண ஒரு பார் டெண்டரா இருப்பாரு. அந்த டைம்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வந்து இதே மாதிரியான ஒரு பொய்யை சொல்லி ஏமாத்துவாரு. அதாவது, நான் ஒரு பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட், நீங்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கும் ஸ்பை ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை நம்ப வச்சு இன்ஃபேக்ட் அவங்கள வெளி உலகத்துல இருந்தே பிரிச்சிருவாரு அப்படின்னே சொல்லலாம். இது நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறமாட்டு, அதாவது ஒரு கார் கம்பெனில அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல ஆலிஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப விவரமான பொண்ணு, இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்டயும் இதே மாதிரியான பொய்யை சொல்லி ஏமாத்துறாரு. அண்ட் அந்த பொண்ணுகிட்ட இருந்து என்னென்ன விஷயங்களை ஏமாத்தி புடுங்குறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இவர் எப்படி மாற்றுறாரு அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த மாதிரியான சீட்டிங் டிராமாஸை வச்சு வந்த தமிழ் படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அவளில்லை சொல்லலாம், அதே மாதிரி சதுரங்க வேட்டை சொல்லலாம். சோ இதுல இருந்து இந்த படம் எப்படி மாறுபட்டு இருக்குன்னா, உண்மைக்கு நெருக்கமான ஒரு ஹிஸ்டரியை மையமா வச்சு இவர் தன்னோட கதையை பில்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டைம்ல அயர்லாண்டை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு ஒன்று இருக்கும். அந்த தீவிரவாத அமைப்பு நிறைய யூகே மேல தாக்குதல்கள் அப்படின்றது நடத்திட்டு இருக்கும். சோ இது ரிலேட்டடான விஷயத்த நான் ஸ்பை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் நம்ப வைப்பாரு. சோ அது ரொம்பவே உண்மைக்கு நெருக்கமா இருக்கும். ஆல்சோ இதுல ஆலிஸோட அந்த கேரக்டர் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல இவர் சொல்லக்கூடிய பொய்களை நம்புறதா இருக்கட்டும், ஒரு கட்டத்துல தான் ஏமாத்தப்பட்டது தெரிஞ்ச உடனே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதா இருக்கட்டும், அண்ட் டுவர்ட்ஸ் தென் பழி வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ அந்த ராபர்ட் ஃப்ரீகார்ட் சொல்லக்கூடிய பொய்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வசமா மாட்டிப்பாரு. சரி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துலயுமே ஒரு சூப்பரான ஸ்டோரியை பில்ட் பண்ணி எஸ்கேப் ஆகுறது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இது உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்னும் போது ஆச்சரியமான ஒரு கதையா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு less than 2 hours முடிகிற மாதிரியான ஒரு படம் தான். ஒரு விதமான டிஃப்ரெண்டான சீட்டிங் டிராமா அப்படின்னு நான் சொல்லுவேன். பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதா இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி அப்படின்ற மாதிரியான ஃபீலும் கொடுக்காது. அதே நேரத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே கொடுக்காது. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மாதிரி மிடிலிங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே ஒரு சில இடங்கள்ல ஒரு விதமான ஸ்லோனஸ் உங்களால உணர முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.